வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் சுடிதார் டாப், அதாவது வி நெக் அளவு எடுத்து எப்படி வெட்டலான்றது தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெய்லரிங் பயிற்சி பள்ளியில் ஆன்லைன் வகுப்பு இருக்குது, நேரடி வகுப்பும் இருக்குது, அதே மாதிரி ஃபேஷன் டிசைன் கோர்ஸும் இருக்குது. வேறு விருப்பம் உள்ளவங்க ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிங்க. இப்போ இந்த சுடிதார் டாப் வந்து கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். உயரம் 42, ஷோல்டர் 15, அப்பர் செஸ்ட் 34, மிடில் செஸ்ட் 35, இடுப்பு வந்து 28, சீட்டு வந்து 39, ஆம் ஹோல் 16, கை உயரம் 10, கை சுற்றளவு 10.5. ஃப்ரண்ட் நெக் வந்து 8 வருது. இது வந்து வி நெக்கு, அதனால் வந்து பேக்கில் வந்து மேலே வந்து க்ளோஸாக தான் வரும். இது கட்டிங் எப்படின்றத பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ டாப் வெட்டுறது பார்ப்போம். இது வந்து மெயின் பீஸு. இப்போ நான் இது லைனிங் வந்து 2.25 மீட்டர் எடுத்துருக்கிறேன். இது வந்து 42 இன்ச்சு லென்த்து, 2.25 இன்ச்சு லைனிங் இருக்குது. இப்போ லைனிங்கில் ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பாட்டத்தில் ஒரு மார்க் பண்ணிக்கங்க. நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உயரம் வந்து 42, 42 ரெடியாக வச்சிடறேன். இது லைனிங்கு ஃபோல்டிங்கெல்லாம் தேவையில்லை, மெயின் பீஸில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். இப்போ நம்ம 42 ஒரு மார்க் ஒன்று பண்ணிடுறேன். இப்போ ஷோல்டருக்கு நேராக ஒரு லைன் ஒன்று போட்டுடுறேன். இப்போ நம்மளுக்கு ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 15, 15ல் பாதி 7.5, 7.5ல் ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இது ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருவோம். நம்ம தான் ஆமூல் இறக்கிறது பார்த்துங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 1/2 இன்ச்சு தையலுக்கு லைன் இது. இப்போ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 35, 35 நம்ம 6ஆக பிரிக்கணும். 6ஆக பிரிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா பாருங்கள், 6க்கு 1.5 புள்ளி கம்மி, அதாவது 5.25 1/2 புள்ளி வருது. இப்போ நம்ம இதை வந்து ஒரு லைன் ஒன்று போட்டுருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட் வந்து 34. இப்போ இதை வந்து 4ஆக பிரிக்கணும். இப்போ 4ஆக பிரிச்சிங்கன்னா 8.5, 1 இன்ச்சு வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா லூஸ். அதே மாதிரி இப்போ ஸ்லிட்டு பார்த்தீங்கன்னா 13.5 இன்ச்சு வைங்க. 13.5 இன்ச்சு வச்சு ஒரு லைன் போட்டுக்குவோம். நம்ம இப்போ இதில் பாருங்கள், நம்ம சென்டர் பண்ணிக்கலாம். 7க்கு ஒரு புள்ளி கம்மி. இப்போ இதிலேருந்து நம்ம 1 இன்ச்சு இறக்கி இடுப்போடைய அளவு. இப்போ இடுப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28. இப்போ 28 4ஆக பிரித்தா 7, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா லூஸ் மார்க் பண்ணிக்குவோம். அதே மாதிரி சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா 39, 39 4ஆக பிரித்தா 9.25, 9.25 ஒரு மார்க்கு, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா லூஸ். இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிடலாம். இப்போ இந்த மேலத்துக்கும் இதுக்கும் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும். கீழே ஒரு 1 இன்ச்சு ஸ்லோப் பண்ணி, இப்போ இதுதான் வந்து தையக்கூடு. இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்லிட்டுக்கு மடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு வச்சிட்றேன். இப்போ நம்ம ஷேப் எடுத்துடலாம்.
இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா துணிக்கு வந்து 1.5 இன்ச்சு ஒரு மார்க் பண்ணி லைன் போட்டுடலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா துணி உள்ளே போகிறதுக்கு. இப்போ நம்ம ஆமூல் பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஒரு 1/4 இன்ச்சு உள் வாங்கிடலாம். நம்ம ஷோல்டரு இதெல்லாம் நம்ம ஆமல் வந்து ரவுண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம நெக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 புள்ளி வைப்போம். அதாவது மிடில் செஸ்ட்டு 6ஆக பிரித்து வைக்க வேண்டியது தான். இதை இப்போ நம்மளுக்கு வந்து 6க்கு 1.5 புள்ளி கம்மி நெக்குடைய அகலம். இதை வந்து மிடில் செஸ்ட்டு 6ஆக பிரித்து தான் இங்கே வைக்கிறேன். இது 2 ஃபோல்டிங்னால உங்களுக்கு 2.5 புள்ளி வருது. இப்போ வந்து நம்ம ஷோல்டர் எப்படியும் நம்ம ஸ்லோப் பண்ணிடலாம். ஷோல்டர் ஸ்லோப் பண்ணிடுறோம். இப்போ நம்ம வந்து ஆமூல் வந்து செக் பண்ணிக்கலாம். ரவுண்டை நம்மளுக்கு தேவை வந்து 8 இன்ச்சு வேணும். பாருங்கள், ரவுண்டு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அவுட்டரில் பார்க்குறோம். இப்போ தையலுக்கு இங்கே பார்க்கும்போது இவ்வளோ ஆட்டோமேட்டிக்காக தையலுக்கும் 8.5 இன்ச்சு வந்துடும். இது பாருங்கள், இப்போ நம்ம இங்கே தையலுக்கு விட்டு அளக்கக்கூடாது. இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், மேலே தையலுக்கு விட்டுட்டு மார்க் பண்ணுறேன். 8 இன்ச்சு ஒரு 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிவிடுவோம். இப்போ இது வந்து ஃப்ரண்ட் வந்து வி நெக். இப்போ நம்மளுக்கு பேக்கில் வந்து க்ளோஸாக வரும். ஒரு 1.5 இன்ச்சு நம்ம குறைச்சி இது இந்த மாதிரி பேக் வந்துடும். இப்போ வந்து இதை நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நண்பர்களை வெட்டியாச்சு. இப்போ இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கவர் தட்டு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி கவர் தட்டு எடுத்துருங்க ஃப்ரண்ட்டில். அதே மாதிரி பேக் நெக்கு 1.5 இன்ச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து தைக்கும் போது கட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இப்போது கை வெட்டுறது பார்ப்போம். கை ஒரு மார்க் பண்ணிவிடுவோம். இப்போ வந்து கை உயரம் பார்த்தீங்கன்னா 8, ஒரு தையலுக்கு ஒரு 1 இன்ச்சு, அதாவது கீழே வந்து 1/2 இன்ச்சு, மேலே 1/2 இன்ச்சு போட்டு உங்களுக்கு 9 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கை சுற்றளவு வந்து 10.5, 10.5ல் பாதி 5.25, 5.25ல் ஒரு மார்க் பண்ணிட்டோம். ஆமூல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16, 16ல் பாதி 8, 8ல் ஒரு மார்க் பண்ணிட்டு 1 இன்ச்சு நம்ம கம் பண்ணிவிடுவோம். 1 இன்ச்சு கம் பண்ணிட்டோம்னா 7 வருது. இதை வந்து 7 சென்டர் ஆகிடுங்க. 3.5, இந்த 3.5 இங்கே வச்சிடலாம். நம்ம இதை மார்க் பண்ணிடலாம். கை ஷேப் வந்து எடுத்துடுறேன். இது வந்து கவர் தட்டு, இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம்.
கை வெட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம கவர் தட் கட் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் சைடு கவர் தட் எடுக்கணும். நண்பர்களே, கை வெட்டியாச்சு. இப்போ நம்ம மெயின் பீஸில் போட்டு கட் பண்ணிடலாம். இப்போ நண்பர்களே, இப்போ மெயின் பீஸ் வெட்டிடலாம் பாருங்கள். இப்போ இந்த பேக் போட்டுட்டேன். எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து ஒன் சைடு விட்டுடணும். இங்கே ஸ்லீவ் எடுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு. இந்த ஃப்ரண்ட்டு பீஸு, இந்த ஃப்ரண்ட் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது பாருங்கள், ஃப்ரண்டில் டிசைன் இருக்குது. சென்டர் பார்த்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுருவோம். நம்ம வச்சு பாருங்கள். இது வந்து ஃபோல்டிங்க்கு பேக் பீஸு. இப்போ நம்ம லைனிங் வந்து போட்டுருவோம். இந்த லைனிங் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். லெவலாக போட்டாச்சு. மேலே லெவலாக வெட்டிட்டு இப்போ இங்கே நம்ம ஒரு 6 இன்ச்சு விட்டு வெட்டிக்கலாம். இந்த இடத்துல பாட்டம் நேராக ஒரு லைன் போட்டுருவோம். இது ஃபோல்டிங்கு கரெக்டாக ஒரு மார்க் போட்டு அதை கட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் வெட்டியாச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த டிசைன் வந்து மேலே போகிற மாதிரி போட்டிருக்கேன். அதே மாதிரி பேக்லேயும் பாருங்கள், பூ மேலே போகுது. இந்த மாதிரி நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும். இப்போ வந்து அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். நண்பர்களை, கை எடுக்கிறத பாருங்கள். இப்போ வந்து இது டிசைன் வந்து மேலே போகுது. அப்போ நம்மளுக்கு இது வைக்கும் போது துணி பத்தலை. இந்த சைடில் இங்கே வந்து ஜாயிண்ட் வரும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நான் ஜாயிண்ட் போட்டுடுறேன். இந்த பக்கம் ஜாயிண்ட் வர மாதிரி பூ மேலே ஏறுது. இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிசைன் வரும்போது பார்த்து நீங்கள் கவனமாக வெட்டிங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ தைக்கிறத பார்ப்போம்.